இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தென் தமிழகத்திலும் மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதி உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நெல்லை, தேனி, தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மே 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் சுமார் 45 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரியில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்க்கும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை, கூடலூர், குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 283 இடங்கள் அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டு இங்கு மருத்துவ வசதிகளுடன் கூடிய 456 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தேசிய மற்றும் மாநில தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நீலகிரியில் முகாமிட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையொட்டி அவலாஞ்சி, தொட்டபெட்டா, மலைசிகரம், உதகை படகு இல்லம், பைக்கார படகு இல்லம் உட்பட பல சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி மாலை 4 மணிக்கு மேல் தாங்கள் தங்கியுள்ள அறைகளுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே நீலகிரியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சாமிநாதன் அடுத்த 2 நாட்களுக்கு தேவையான காய்கறி, மளிகை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் 2வது நாளாக பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உதகையில் பெய்து வரும் மழையால் பிரகாசபுரம் பகுதியில் வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்துள்ள ராட்சத மரத்தை அகற்றும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மரம் முறிந்து விழுந்ததில் கேரளாவை சேர்ந்த சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதேபோல் கொடைக்கானலில் பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்து வருவதால் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் பெய்த கனமழையால் அணைகள் மற்றும் நீர்நிலைகளின் மட்டம் கணிசமாக உயரத் தொடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் மரம் முறிந்து விழுந்ததில் 15 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்து வருகிறது. இந்நிலையில் உதகை, கூடலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ட்ரீ பார்க்கிற்கு வந்த கேரளாவை சேர்ந்த 14 பேர் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த மரம் முறிந்து ஆதிதேவ் என்கிற 15 வயது சிறுவனின் தலையில் விழுந்த நிலையில் சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். சுற்றுலா வந்த இடத்தில் சிறுவன் பலியானது உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கூடலூர் அருகே ஆற்றை கடக்க முயன்ற கார் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் பெய்து வரும் கனமழையால் ஓவேலி சுண்ணாம்பு பாலம் பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் தனது காரில் 2 பேருடன் கரையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது வாகனம் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரமாக போராடி காரில் இருந்தவர்களை மீட்டனர். ஆனால் மழை வெள்ளத்தில் சிக்கிய காரை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ரெட் அலர்ட் காரணமாக தேக்கடி படகு சவாரிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக குமிளி அருகே உள்ள தேக்கடி, வாகமன், பரந்தம்பாறை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வருகைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தேக்கடியில் படகு சவாரி வரும் மே 27ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் மண் சரிவு மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளிலும் இரவு நேர பயணத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 8 அடி வரை உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக அணையின் நீர்மட்டம் 78 அடியாக இருந்த நிலையில் நேற்றிரவு பெய்த தொடர் மழை காரணமாக அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் 8 அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் மழை தொடர்ந்தால் 2 நாளில் அணை நிரம்ப வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 100 அடி உயரம் கொண்ட அணையின் கொள்ளளவு 97 அடியை கடந்தால் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தேனீக்களை பாதுகாப்பது என்பது நம்முடைய வேளாண்மை மற்றும் வருங்கால தலைமுறையினரை பாதுகாக்கும் செயல் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 122வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் 10-11 ஆண்டுகளுக்கு முன் ஆண்டுக்கு 75,000 டன் என்ற அளவிலேயே தேன் உற்பத்தி 1.25 லட்சம் டன்னாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றிணைந்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு சிந்தூர் என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பீகாரின் 5 நகரங்களில் நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பீகார் 36 பதக்கங்களை வென்றது எதிர்காலத்திற்கு நல்லது என்றும் அவர் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வானொலி மூலம் மன் கி பாத் நிகழ்வில் பேசிய பிரதமரின் உரையை பாஜகவினர் உற்றுநோக்கி கவனித்தனர். வானொலி மூலம் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவின் முப்படைகள் வெளிப்படுத்திய வீரம் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்படுத்தியுள்ளதாகவும், இதில் அனைத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் உட்பட அனைவரிடமும் உழைப்பும் அடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் அவரது உரையை ஜெய்ப்பூரில் பாஜகவினர் ஒன்று திரண்டு கவனித்தனர். ஆர்த்தெழும் இயக்கமான திமுக எவருக்கும் எப்போதும் அணிபணிவதில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நிதி ஆயோக் கூட்டம் குறித்த தனது பயணம் அரசியல் எதிரிகளின் அடிவயிற்றில் புலி கரைத்தது போன்ற உணர்வு ஏற்பட்டு வழக்கம் போல வன்மத்தை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு, அரசுடன் நாட்டின் நலன் கருதி ஒத்துழைப்பது என்பது வேறு என இபிஎஸ்க்கு அவர் பதிலடி கொடுத்துள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத அலங்கோல ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது என்பதற்கு அரக்கோணமே சாட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் பிரச்சினைக்காக இதுவரை நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாத முதலமைச்சர் ஈடியிடம் சிக்கிய உதயநிதியைக்காகவே பிரதமர் மோடியை சந்தித்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். ஈடியை கண்டால் பயமில்லை என்று கூறிய உதயநிதி, தன் தம்பி என்று சொன்னவர் ஏன் வெளிநாடு தப்பி சென்றார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வரும்போது கருப்பு பலூன் காட்டிய ஸ்டாலின், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு வேடம், ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு வேடம் என இரட்டை வேடம் போடுவதாகவும் சாடியுள்ளார். குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை மத்திய அரசிடம் திமுக அடகு வைத்துவிட்டதாக தாவேக தலைவர் விஜய் கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈடிக்கு பயந்து மத்திய அரசிடம் தாழ்பணிந்து தலைவணங்கி திமுக தலைமை அடைக்கலம் புகுந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர், டாஸ்மாக் 1000 கோடி ஊழலை தோண்டி எடுத்தால் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆட்சிக்கும் ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் சாடியுள்ளார். மேலும் தமிழகத்தை சுரண்டி கொள்ளையடித்து மத்திய அரசிடம் நெடுஞ்சாணிக்கிடையாக சரணாகதி அடைந்துள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். கற்றறிந்த பேராசிரியரான தலைமை ஹாஜி சலாவுதீன் தனது சமூக சேவைகளுக்காக என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் மறைந்த தமிழக அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது ஆயிஃப் உடலுக்கு ஜவஹர்லால் நேரு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜியாக மிக திறம்பட செயல்பட்டவர் என்றும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவிப்பதாகவும் கூறினார். மோடிக்கும் பயமில்லை, ஈடிக்கும் பயமில்லை என எதுகை முனையில் வீரவசனம் பேசிவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தப்பிவிடலாம் என்று நினைக்கிறார் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈடிக்கு பயமில்லை என கூறும் துணை முதலமைச்சர் உதயநிதியின் கூட்டாளியான ரதீஷ், ஆகாஷ், பாஸ்கரன் ஆகியோர் ஏன் தலைமறைவாக உள்ளார்கள் என விளக்கம் கொடுப்பாரா என வினவினார். மேலும் திமுகவை பிரதமர் மோடி அச்சுறுத்த பார்க்கிறார் என்பதெல்லாம் நகைப்புக்குரிய சுய விளம்பரம் மட்டுமே, திமுகவுக்கு பாஜக தக்க பாடம் கற்பிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் பதிவிட்டுள்ளார். சென்னையில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்று காட்டட்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசைக்கு அமைச்சர் சேகர்பாபு சவால் விடுத்துள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள கங்காதீஸ்வரர் கோவிலில் புதிய மரத்தேர் வெள்ளோட்டத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசும் தமிழிசை சென்னையில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்று காட்டட்டும் என சவால் விடுத்தார். மேலும் சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் தோல்வியை கொடுத்து ஓடவிட்டது திமுக தான் என்றும் டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் குறித்து விமர்சனம் செய்த தமிழிசைக்கு காட்டமாக பதிலளித்தார். பாஜகவினரை போல் திமுகவினரும் தேர்தலை சந்தித்தால் சவாலை ஏற்றுக்கொள்வதாக அமைச்சர் சேகர்பாபுவின் சவாலுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காததால் தான் நிதி பகிர்வு கிடைக்கவில்லை என முதலமைச்சர் மீது குற்றம் சாட்டினார். மேலும் யார் தவறு செய்தாலும் பிரதமர் மோடி தலைமையில் அரசியல் ரீதியாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் 50% நிதி பங்கீடு வேண்டும் என முதலமைச்சர் கேட்பதில் தவறில்லை எனவும் தமிழிசை கூறினார்.
நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அபிநயா. பெண் காவலரான இவர் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருவூலத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் இன்று காலை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது பணிச்சுமையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே பெரிய ராட்சத மரம் பாதியாக முறிந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஏற்காடு சேர்வராயான் கோவில் செல்லும் வழியில் அரசு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அருகில் சாலையோரத்தில் இருந்த ராட்சத மரம் ஒன்று திடீரென பாதியாக முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இது மட்டுமின்றி மரம் விழுந்ததில் அவ்வழியே செல்லும் மின் கம்பிகளும் அறுந்து விழுந்ததால் மலை கிராமங்களுக்கு செல்லும் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. வால்பாறையில் கனமழை காரணமாக கூழாங்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதனால் இங்குள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள சூழலில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. மேலும் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதுடன் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறியுள்ளதாக நிதி ஆயோக் புதிய தலைவர் PVR சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி $4 டிரில்லியன் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். முதல் 3 இடங்களில் அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி உள்ளன. சரியான பாதையில் தொடர்ந்து பயணித்தால் அடுத்த 3 ஆண்டுகளில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்றும் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் தேசிய பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த 20 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் 18 துணை முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் சிந்தூர் ஆபரேஷனை வெற்றிகரமாக முடித்த முப்படைகளுக்கும் பாராட்டு தெரிவிக்கும் விதமாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எடுத்த முடிவுக்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரளாவில் சரக்குகளை ஏற்றி சென்ற கப்பல் நடுவழியில் கவிழ்ந்த நிலையில் பணியாளர்கள் 24 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. விழிஞ்சத்தில் இருந்து கொச்சிக்கு செல்லும் வழியில் MSC எல்சா 3 என்ற கப்பல் மூழ்கியது. இதனையடுத்து அங்கு விரைந்த மீட்புப் படையினர் ரஷ்யா, உக்ரைன், ஜார்ஜியா நாடுகளைச் சேர்ந்த 24 பணியாளர்களில் முதற்கட்டமாக 21 பேரை மீட்டனர். பின்னர் தொடர் போராட்டத்திற்கு பிறகு மீதமுள்ள 3 பேரையும் INS சுஜாதா அமைப்பு பத்திரமாக மீட்டது. சமூக ஊடகங்களில் நல்ல செய்திகளை பகிர சோசியல் மீடியா லிங்கை உருவாக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பாமக சார்பில் சமூக முன்னேற்ற சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், பாமகவின் சமூக முன்னேற்ற சங்கம் அரசு தேர்வர்களுக்கான பயிற்சி மையங்களை நடத்தி வருவதாகவும், கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பணிகளை மேற்கொள்ள ஒவ்வொருவரும் மாதம் ₹500 வழங்கி நிதியுதவி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராமதாசிடம் அன்புமணி தூக்கமில்லாமல் இருப்பதாக கூறியது குறித்து கேட்ட கேள்விக்கு அது குறித்து தனக்கு ஏதும் தெரியாது என்றார். மாநில அந்தஸ்து விவகாரத்தில் மத்திய அரசு மீதான அதிருப்தியில் நிதி ஆயோக் கூட்டத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்ததாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சாடியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக கூறிவிட்டதாகவும், அப்படிப்பட்ட பாஜகவுடன் கூட்டணி வைத்து ரங்கசாமி மக்களை வஞ்சித்து வருவதாகவும் சாடினார். விடுமுறை தினத்தையொட்டி ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். பரிசல் சவாரி செய்தும் பறவைகள் பூங்கா, வண்ண மீன் காட்சியகம், முதலை பண்ணை ஆகிய இடங்களையும் அவர்கள் கண்டு ரசித்தனர். ஒரு பக்கம் வெயிலும் மறுபக்கம் சாரல் மழையுடனும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவியில் உற்சாக குளியல் போட்டனர். இதேபோல் கன்னியாகுமரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், கோவை என அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள சுற்றுலா தலங்களின் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மது போதையில் பெற்ற தாயை அடித்து தூக்கில் தொங்கவிட்ட கொடூர மகனை போலீசார் கைது செய்தனர். வெட்டமுகிலாலம் மலை கிராமத்தில் சேர்ந்த கூலி தொழிலாளி ஐயன்துறை மற்றும் பூபதி தம்பதியினரின் மகன் பரமசிவம் என்பவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் உள்ளனர். மது போதைக்கு அடிமையான பரமசிவம் மனைவி மற்றும் தாய் தந்தையை துன்புறுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் போதையில் இருந்த பரமசிவம் கடுமையாக தாக்கியதில் படுகாயமடைந்த அவரது தாய் நிகழ்விடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார்.
வயிற்று வலியால் துடித்த சிறுவனுக்கு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் முத்தன்மைப்பாளையத்தைச் சேர்ந்த செந்தில் தங்கமணி தம்பதியின் 12 வயது மகன் யோகேஷ் வயிற்று வலியால் துடித்துள்ளார். அச்சிறுவனுக்கு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் மாத்திரைகள் கொடுத்து அனுப்பப்பட்டன. ஆனால் வயிற்று வலி நீடித்ததால் தாய் தங்கமணி மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். ஆனால் அச்சிறுவன் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மருத்துவர்களின் அலட்சியத்தால் தனது மகன் இறந்துவிட்டதாக தாய் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பினாமிகளின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் ஏழை எளிய மக்களின் நிதியை கொள்ளையடிக்கும் தம்பிகள் யார் என்று முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக விளக்க வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவை கடுமையாக சாடினார். மேலும் அரக்கோணத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றும் தமிழகத்தில் சார்கள் மற்றும் தம்பிகளின் ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் சாடினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கில் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். சென்னை அழைக்குளம் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் விடுமுறை என்பதால் வழக்கு சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த நீதிபதி பாலியல் வழக்கில் வரும் 28ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என அறிவித்திருந்தார். சென்னை பூந்தமல்லியில் உரிய சிகிச்சை இல்லாமல் சாலையில் சுற்றித் திரிந்த பெண்ணை மீட்ட போக்குவரத்து போலீசார் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். பூந்தமல்லி சாலை ஓரத்தில் இளம்பெண் ஒருவர் கையில் பைகளுடன் அமர்ந்து தானாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது போக்குவரத்து போலீசார் அந்த பெண்ணிடம் பேசியபோது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பெண்ணை உறவினர்களிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். சென்னையில் கிணற்றை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி 3 பேர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புழல் காவாங்கரை அடுத்த சங்கீதா நகரில் வடமாநில இளைஞர்கள் 10 பேர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வீட்டிற்கு அருகே உள்ள கிணற்றை சுத்தம் செய்ய 3 பேர் இறங்கியுள்ளனர். அப்போது கிணற்றில் இருந்த விஷவாயு தாக்கி மயக்கமடைந்த 3 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள அரசு நிலத்தை மீட்கக் கோரி அரசு பேருந்தை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலச்சந்தாபுரம் ஊராட்சியில் உள்ள அரசுக்கு சொந்தமான 11 ஏக்கர் நிலத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் ஆக்கிரமிப்பில் உள்ள அரசு நிலத்தை மீட்டு அதில் நெற்களஞ்சியம், பள்ளி விளையாட்டு மைதானம், ஊராட்சி மன்ற அலுவலகம், புதிய கட்டிடம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என ஊராட்சி நிர்வாகத்திடம் கிராம மக்கள் மனு அளித்திருந்தனர். ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூரில் திமுக அரசை கண்டித்து அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்து பிரச்சினைகளும் போக்குவரத்து கழகத்தில் தீர்க்கப்படும் என்று கூறிவிட்டு 3 ஆண்டுக்கு ஒருமுறை சம்பளம் ஏற்றத்தை 4 ஆண்டுக்கு ஒருமுறை மாற்றியதாக குற்றம் சாட்டி திமுக அரசை கண்டித்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒருங்கிணைந்து திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 127வது மலர் கண்காட்சி நிறைவு நாளான இன்று கொட்டு மழையை பொருட்படுத்தாமல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். நீலகிரியில் இன்று கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் உதகை, கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. பல்வேறு இடங்களில் முறிந்து விழுந்த மரங்களை பேரிடர் மீட்புக் குழுவினர் அப்புறப்படுத்தினர். முக்கிய சுற்றுலா இடங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் 127வது மலர் கண்காட்சி நிறைவு நாளில் கொட்டு மழையை பொருட்படுத்தாது ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து மலர் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். 10 நாட்களாக 1,77,000 பேர் மலர் கண்காட்சியை பார்வையிட்டுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொது இடத்தை ஆக்கிரமித்து தடுப்பு வேலி போடும் நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் போலீஸ் புகார் அளித்துள்ளனர். சென்னை பரங்கிமலை மதுரை நாயக்கன் தெருவில் அசாருதீன் என்பவர் வசித்து வருகிறார். இவரது வீட்டின் அருகே வசித்து வரும் நபர் அப்பகுதியில் உள்ள பொது இடத்தை ஆக்கிரமித்து வேலி அமைத்துள்ளார். இதுகுறித்து அசாருதீன் கேள்வி எழுப்பிய நிலையில் அவரை வீட்டின் உரிமையாளர் மிரட்டியுள்ளார். இதையடுத்து வேலி அமைப்பதை தடுக்கவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் அப்பகுதி மக்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். மத்திய அரசு என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை பிரதமர் மோடி கருத்தில் கொள்ள வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய அவர் டீம் இந்தியா என்றால் என்ன எனவும் இந்தியா ஏற்கனவே ஒரு அணியாக அதாவது மாநிலங்களின் ஒன்றியமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் அவற்றின் உரிமைகள் மற்றும் அரசியல் அதிகாரம் உள்ளது எனவும் ராஜா தெரிவித்தார். பலத்த மழை எதிரொலியாக டெல்லியில் சாலைகளில் நீர் தேங்கி காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தலைநகர் டெல்லியில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை கொட்டியது. இதன் எதிரொலியாக பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் பொது போக்குவரத்து மற்றும் வானிலை மாற்றம் காரணமாக விமான சேவையும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மழை மேலும் நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
டெல்லியில் கனமழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பொதுமக்கள் ஃபிட் இந்தியா சைக்கிள் ஓட்டும் உடற்பயிற்சி நிகழ்வில் கலந்து கொண்டனர். டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் சாலைகளில் நீர் தேங்கி காணப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் ஃபிட் இந்தியா சைக்கிள் ஓட்டுதல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மத்திய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக மிதிவண்டியில் பேரணியாக சென்றனர். கோடை விடுமுறையொட்டி திருமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் இலவச சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் சுமார் 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. வைகுண்ட வளாகம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பிய நிலையில் அவுட்டர் ரிங் ரோட்டில் உள்ள சில தோரணம் வரையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வரிசை கட்டி காத்திருந்தனர். இந்நிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது. நேற்று ஒரே நாளில் திருமலையில் 90,211 பக்தர்கள் தரிசனம் செய்த நிலையில் 3,11,00,000 ரூபாய் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றிருப்பதாக குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பயணிகள் மகிழ்விக்கும் வகையில் கொடைக்கானலில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடைக்கானலில் தற்போது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் ஏரிசாலை பகுதியில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உற்சாகமாக குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர். அத்துடன் விளையாட்டுப் போட்டிகள், இசை, நடனம் என கோடை விழா களை கட்டியது. பத்து அணிகள் இடையிலான 18வது IPL தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த மார்ச் 22ஆம் தேதி தொடங்கிய இந்த தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இன்று நடந்த முதல் லீக் ஆட்டம் அகமதாபாத்தில் நடைபெற்றது. குஜராத் டைட்டன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. அதில் டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் தோனி பேட்டிங்கை தேர்வு செய்தார். இதன்படி முதலில் களமிறங்கிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 230 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 231 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 147 ரன்களில் சுருண்டது. கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் இசைஞானி இளையராஜாவின் இசை கச்சேரி ஜூன் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், கோவையில் கனமழை பெய்து வரும் நிலையில் மழையில் நனையாமல் பொதுமக்கள் இசை நிகழ்ச்சியை கண்டு களிக்க அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அடாத மழை பொழிந்தாலும் இடைவிடாத இசை நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் இளையராஜா தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னை பற்றி அவதூறாக பேசியவர்களுக்காக பாடகி கெனிஷா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பாலியல் வல்லுறவு மிரட்டல், ஆபாச அர்ச்சனைகள், கொலை மிரட்டல் விடுவோரின் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எக்ஸ் உள்ளிட்ட தளங்களில் தன்னை பற்றிய அவதூறுகளை அனுமதிக்கக்கூடாது என்றும் சமூக வலைதளங்களில் மிரட்டல் விடுத்தவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாடகி கெனிஷா எச்சரித்துள்ளார். ரவிமோகன், ஆர்த்தி இருவரும் பிரிவதற்கான காரணம் பாடகி கெனிஷா தான் என்று கூறப்படும் நிலையில் அவர் இவ்வாறு அறிவித்துள்ளார்.